वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रम् யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் மத்ரணகாய தீஸ்வரஸ்தாயிக்கு தன்னோ நரசிம்ம சூர்யா. இன்று நாம் பார்க்க இருக்க பதிவு வந்து பாத்தீங்கன்னா தீப பரிகாரம். இது வந்து நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். இது வந்து கடவுளோட அருள் கிடைக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இதுல என்னென்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தீபம் ஏற்றும் போது நெய், வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் ஏற்றினால் தேவியின் அருள் கிடைக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நெய் தீபம். நெய் தீபம்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து வெள்ளி விளக்கு இருக்கு அப்படின்னா, வெள்ளி விளக்குல எக்காரணம் கொண்டும் எண்ணெயெல்லாம் விடாதீங்க, நெய்யை மட்டும் விடுங்க. நெய்யை மட்டும் வச்சு நீங்க தீபம் ஏற்றினீங்கன்னா கண்டிப்பா மகிழ்ச்சி வந்து பெருகும். ஏன் வீட்டுல மகிழ்ச்சி ஏற்படும், வீட்டுல வந்து சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெய் தீபத்துக்கு செல்வத்தை இழுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதனால வெள்ளிக்கும் அந்த நெய்யும் ஒன்னா சேரும் போது சுக்கிரனோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மளுக்கு அந்த நெய் தீபம் ஏற்றும் போது வீட்டுல வந்து பணத்துக்கு பற்றாக்குறை எல்லாமே எப்பயுமே செல்வம் செழிக்கும். நம்ம வீட்லயும் மகிழ்ச்சி சந்தோஷம் கிட்டும். அதே போல வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெய் தீபம் தினம் ஏற்ற முடியல அப்படின்ற பட்சத்துல செவ்வாய் வெள்ளியில மொத்தம் அந்த வெள்ளி விளக்குல நெய் தீபம் ஏற்றுங்க. மிச்ச நாள்ல அந்த விளக்கை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க பித்தளை விளக்குல மட்டும் நல்லெண்ணெயில தீபம் ஏற்றுங்க. இதை செஞ்சு நீங்க செஞ்சீங்க வாங்க, கண்டிப்பா உங்க வீட்டுல செல்வம் செழிக்கணும். அதே போல வந்து நல்லெண்ணெய் தீபம். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் வீட்டில் உள்ள பீடை தோஷம் யாவும் நீங்கும். வீட்டுல இந்த தோஷம் இருக்கா, அந்த தோஷம் இருக்கு, இந்த பீடை இருக்கா அப்படி இப்படிம்பாங்க. அதெல்லாம் நீங்கிறதுக்கு நல்லெண்ணெய் தீபம். நல்லெண்ணெய் தீபம்னா இந்த தீபம் ஆயில் அப்படின்னு சொல்லி விற்கிறதுல ஏத்தாதீங்க. பியூர் ஒண்ணு சிக்கலாட்டின நல்லெண்ணெயா இருக்கலாம், இல்ல இதயம் நல்லெண்ணெய். அந்த மாதிரி இந்த எண்ணெயில இந்த தீபத்தை ஏற்றிடுவாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க எல்லா சகல தோஷங்களும் நீங்கி உங்க வீட்டுல சுபிட்சம் கிட்டும். அதே போல பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றினால் பெயர், புகழ், கீர்த்தி உண்டாகும். விளக்கெண்ணெயில தீபம் வீட்டுல போட்டீங்கன்னா பெயர், புகழ், கீர்த்தி உண்டாகும். வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் தீபம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றும் போது இந்த வேப்பெண்ணெய்க்கு வந்து என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த வேப்பெண்ணெய் தீபம் வந்து நீங்க ஏற்றும் போது அது தானா அணையிற மாதிரி விட்டுருணும். அது அகல்ல தான் ஏற்றணும். வேப்பெண்ணெய் தீபம், வேப்பெண்ணெய் தீபம் நீங்க அகல்ல ஏற்றிட்டு தானா அணையிற மாதிரி விட்டுட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க மொத்த பேட் வைப்ரேஷன்ஸும் வந்து வெளியில போயிட்டு முதல்ல வீட்டுல ஒரு பீஸ் கிரியேட் ஆகும், ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகும், ஒரு சைலன்ஸ் கிரியேட் ஆகும். இந்த இது வந்து வேப்பெண்ணெய் தீபத்துக்கான ஒரு பவர். வேப்பெண்ணெய் அம்பாளுக்கு மிகப்பெரிய ஒரு, நம்ம அம்பாள் வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அருள் தரக்கூடிய ஒரு தீபம். அம்பாலோட தீபம்னே சொல்லலாம் இந்த வேப்பெண்ணைய. இந்த வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டுல இருக்க பேட் வைப்ரேஷன்ஸ், என்ன மாதிரியான பேட் வைப்ரேஷன் தான் இருந்தாலும் சரி, அந்த பேட் வைப்ரேஷன்ஸ் போயிட்டு நம்ம வீட்டுல ஒரு குட் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நம்ம வந்து லைஃப்ல அடுத்த லெவல் போறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து தரக்கூடியது வேப்பெண்ணெய் தீபம். இதுல வந்து வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய் மூன்று கலந்து தீபம் ஏற்றினால் வீட்டில் செல்வம் சேர்க்கை உண்டாகும். வறுமை நீங்கி சகல சந்தோஷமும் ஏற்படும். இது வந்து வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய் இது மூணு சேர்த்து ஏற்றினா இந்த பலன் கிடைக்கும். அதே போல பசு நெய்யில் தீபம் ஏற்றினால் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை ஏற்படும் மற்றும் குடும்பத்தில் நிலவுகின்ற பிரச்சனைகள் தீரும். பியூர் பசு நெய்யில வந்து தீபம் ஏற்றினீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல இருக்க பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்க குடும்பத்துல ஒற்றுமை வந்து மேலோங்கும். அதே போல சின்ன சின்ன இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சந்தோஷம் வந்து இதுவாகும் உங்களுக்கு. அதே போல வந்து குலதெய்வத்தின் அருள் பெற ஆமனுக்கு எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றலாம். உங்களோட குலதெய்வத்தோட இது வந்து உங்க வீட்டுல வேணும் அப்படின்னா ஆமனுக்கு எண்ணெய்னு இருக்குது. அந்த ஆமனுக்கு எண்ணெயை தீபம் கொண்டு ஏற்றினால் உங்களுக்கு கண்டிப்பா வந்து குலதெய்வம் உங்க வீட்டுல வாசம் செஞ்சு உங்களுக்கு வந்து அருள் பாவிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. எள்ளுனா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது கிரகங்களை சாந்தப்படுத்தும். நல்லெண்ணெயில தீபம் ஏற்றினா கிரகங்கள், இப்ப நவகிரகத்துல இருக்க அந்த கிரகங்களோட தோஷம் ஏதாவது இருந்தா அந்த தோஷம் நீங்கி நம்மளுக்கு ஒரு சாந்தத்தை குடிக்கக்கூடிய இது வந்து நல்லெண்ணெயில ஏற்றக்கூடிய ஒரு தீபம். எள்ளுல ஏற்ற மாட்டோம், நல்லெண்ணெயில தான் ஏற்றோம். அந்த நல்லெண்ணெயில ஏற்றது அவ்வளவு நல்லது. இதுல போட்டிருக்க இந்த தீப வழிபாட நீங்க செஞ்சுன்னு வாங்க. கண்டிப்பா உங்க லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு
வழிவகுப்போம். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.